தொடர்ந்து நம்ம எல்லாரும் அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒரு ஜெபநிலைக்குள்ளே வருவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் இடைபடும்படியாய் நம்ம எல்லாம் ஜெபித்து தேவ வசனத்துக்குள்ள கடந்து செல்லலாம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம்போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வானைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வானைந்திடுமே. நல்ல பிதாவே, நல்ல பகற்காலத்துக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கிறது சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நானும் சபையாரும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க இப்போது இந்த வார்த்தையின்படி எங்களுடைய கண்களை திறக்கத்தக்கதாக பலிபிடத்தின் மேல் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளையும் பலிபிடத்தின் அக்கினிக்குள்ளாய் அடிமையும் புதைக்கிறேன். மகிமைப்படுவது நீராய் மாத்திரம் இருங்க. நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 நாளாகமங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதோடைய 1வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி ஒரு வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரிது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலை பெரிது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வேலை பெரிது, வேலை பெரிது. உங்கள் கையில் ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு, அந்த வேலை பெரிய வேலையாக இருக்குது, அந்த வேலை பெரிய வேலையாக இருக்குது. இந்த வேலையை செய்கிறவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். உங்கள் கையில் தந்திருக்கிற வேலையை செய்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம். வேலை பெருசாக இருக்குது, ஆனால் வேலை செய்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு சொன்னால், சாலமோனோ இன்னும் வாலிபனும் இளைஞனுமாக இருந்தானோ. ஆலயத்தை கட்டணும், தாவீதுக்கு ஒரு ஆசை, எப்படியாச்சும் அப்பாவுடைய ராஜ்யத்தை கட்டிடணும்னு சொல்லி 28:1-2 வாசிச்சேன்னா தெரியும், நீங்கள் வாசிக்கண்டாம், அப்படியே பாருங்கள். 1 நாளாகமம் 28:1-2 வசனத்தில் சபையார் எல்லாத்தையும் கூடி வர செய்து அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக அவன் பிரயாசப்படும் போது 3வது வசனத்தில், நீ யுத்த மனுஷனாக இருக்கிறதுனால ஆலயத்தை கட்ட வேண்டாம் அப்படி சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து தீர்க்கதரிசி மூலமாய் பேசப்பட்டதுனால இப்போ இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக தாவீது எல்லாவற்றையும் சவதரித்து வச்சிட்டான். எல்லாத்தையும் சவதரித்து வச்ச பின்பு இப்போ அவனுடைய குமாரனை கொண்டு ஆண்டவர் கட்டுவேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவனுடைய குமாரன் கட்டுறதுக்கு முன்னாடி அவருடைய குமாரன் எப்படி இருக்கிறாராம்? வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறானா. அப்படின்னா சரியா இன்னும் பக்குவப்படலை, சரியா இன்னும் முதிர்ச்சி ஆகலை. அதை கட்டுவதற்கு அவனுக்கு இன்னும் வேலை பெரிய வேலை, வேலை பெரிய வேலை. ஆலயம் கட்டுறது ஒரு சின்ன வேலை இல்லை. இப்போ பாருங்க, ஆலயம் அப்படி சொல்லிட்டு வருது உங்கள் சரீரம், இதை கட்டுறது பெரிய வேலை. வாயை கட்டுறது பெரிய வேலை, கண்ணை பக்கத்து வீட்டு பார்க்காம இருக்கிறது பெரிய வேலை, காதை கோல் சொல்றதுக்கு சாய்க்காம இருக்கிறது பெரிய வேலை. நீங்களே அந்த ஆலயம், இன்னும் நீங்கள் வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறீங்க. வேலை பெருசு. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், கல்வாரி சிலுவை நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்.
நான் அங்க பரலோக ராஜ்யத்தை ரெடி பண்ணிட்டேன். தாவீது எப்படி சவதரிச்சு வச்சானோ அப்படி குமாரனாகிய இயேசுவோ தான் உயிரை கொடுத்து எல்லாத்தையும் சவதரிச்சு, நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறேன், பின்பு நான் வந்து உங்களை அங்க கூட்டிட்டு போவேன்னு சொல்றாரு. வேலை பெருசு, வேலை பெருசு. சொல்லுங்க வாயை திறந்து, வேலை பெருசு சொல்லுங்க. வேலை பெரிது. எத்தனை பேர் சொல்லுங்க? வேலை பெருசு, வேலை பெரியது. ஆனா சாலமோனோ என்னையும் வாலிபனோ இளைஞமா இருக்கிறான். பாருங்க, தாவீது அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்றாரு. இப்போ அவர் எப்படி இளைஞனா இருந்தார்னு சொல்லி அதை சாலமோன் ஒத்துக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிச்சு தரேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியனை ராஜாவாக்கினீர். நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத, தலைக்கு மேல கையை தட்டி ஒரு அழகிய சொல்லுங்க. எங்க வேலை பெருசு, வேலை பெருசு. இஸ்ரவேல் ராஜாங்கிறது லேஸ்பட்ட வேலை இல்லை, வேலை பெருசு. கட்டடம் கட்டுறது, ஆலயத்தை கட்டுறது வேலை பெருசு, ஜனங்களை நியாயந்திருக்க வேலை பெருசு. ஆனா சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான். வேதத்தின்படி அவன் இன்னும் முதிர்ச்சி அடையல. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில கம்யூனியனை வாங்குற நீ இன்னும் முதிர்ச்சி அடையல. நீ முதிர்ச்சி அடைஞ்சிருந்தேனா வேலையை செஞ்சு முடிச்சிருப்பா. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த வேலையை தருகிற இந்த நேரம் எப்படி இருக்க தெரியுமா? இந்த வேலையை தருகிற நேரம் எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப கவனமாக கேட்கணும். இந்த வேலை பெரிய வேலை, அதை உன் கையில் தரும்போது ஒரு ஆள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற சூழ்நிலை உன்கிட்ட தரதா இருக்கும். இந்த வேலை உன்கிட்ட தாவீது தன்னுடைய மரண நேரத்தில் அந்த வேலையை சாலமோன் கையில் கொடுக்குறாரு. இந்த உலகத்துக்கு விட்டு பிரிகிற சூழ்நிலையில் அந்த வேலை உன் கைக்கு வருது, அந்த வேலை உன் கைக்கு வருது. கொஞ்சம் ரிசீவ் பண்ணிக்க. நான் சொல்கிற வார்த்தையை, ஒரு மனுஷன் ஒரு வேளை உங்கள் அப்பா இருக்கிறான்னு வச்சுக்கோ, இந்த உலகத்தை விட்டு பிரிகிறாருன்னு சொன்னால் அடுத்த குடும்ப வேலை, குடும்ப பாரம் உன் மேலே விழும். அல்லேலூயாவா. இது உலக பிரகாரம். ஆவிக்குரியதில் பாருங்கள், அந்த தகப்பன் மரிக்க போகிறாரு. அப்போ ஒன்றை இழக்கப்படும் போது வேலை ஓ மேலே வருது. ஆமாம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. உனக்காக ஒரு ஆள் இழந்தார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம், பாருங்க, அவர் மரிக்க போகிற நேரத்தில் சாலமோனை பார்த்து பரிதபிக்கிறாரு. இவன் இன்னும் வாலிபன், இன்னும் இளைஞமா இருக்கிறான். வேலை பெருசு, இந்த ஆலயத்தை கட்டணும், நான் எல்லாத்தையும் சவதரிச்சாச்சு. ஆனால் இவனுக்கு போக்குவரத்து தெரியாத ஒரு சிறு பிள்ளையா இருக்கிறா. இவன் கையில் நான் எப்படி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்கறது? வேலை பெருசாக இருக்குது, வேலை பெருசாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்ச நேரம் புரியாது, இப்போ உங்களுக்கு புரியும் கொஞ்ச நேரத்தில். ஆமேனா? இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி உங்கள் கைகளை திடப்படுத்தணும்னு கர்த்தர் பேசுவார். அப்போ நீ எப்படி சாலமனா மாறுறான்னு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ தான் பஸ்கால நீ கை வைக்க முடியும். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு ஆளை இழக்கிற சூழ்நிலையில் கொடுக்கப்படுற ஒரு காரியம் பெரிய வேலையாக இருக்கும். தாவீது சாக போகிறாரு, செத்த போகிற அந்த சூழ்நிலையில் தான் சாலோமனுக்கு கொடுக்குறாரு இந்த பெரிய வேலையை. இன்னொரு இடத்த காமிச்சு தரட்டுமா? வாசிக்கிற ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், ஈசாக்கு முதிர் வயதிலே. வாசிங்க அந்த வசனத்தை. ஆதியாகமம் 49:1. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள். பார்த்தீங்களா? நான் என் மரண நேரம் வந்துச்சு, உங்களை நான் வாசிமா உங்களுக்கு நேரிடும் வேலை, உங்களை குறித்த வேலையை நான் சொல்ல போறேன். நான் இனி மரிக்க போறேன், நான் இனி இறக்க போறேன், கடைசி நாளில் சம்பவிக்க போறதை நான் சொல்ல போறேன். யாக்கோபு தம் பிள்ளைகளெல்லாம் கூட்டு சொல்லுமா வடி. யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், செவி கொடுங்கள். ரூபனே போதும். ஆசீர்வதிக்கிறார், ஒவ்வொரு பிள்ளைகளையும்
அவருடைய 12 கோத்திரங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். எப்போ தெரியுமா? அவருடைய கடைசி நேரத்தில் ஒரு பெரிய வேலையை கொடுக்கிறாரு. ஒரு பெரிய வேலை, பெரிய ஆசீர்வாதத்தை வரப்போற காரியங்களை சொல்றாரு. இப்போ இன்னும் நீ இளைஞனோ இன்னும் வாலிபனுமா இருந்தா இந்த வேலை நீ செய்ய முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நீ சின்ன பிள்ளையா இன்னும் வாலிபனா இருந்தேன்னு சொன்னா இனி இந்த பெரிய வேலையை செய்ய முடியாது. வேலையோ பெரிது, வேலையோ பெரிது. பாருங்க, இதற்கு அப்பாற்பட்ட ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா நம்மளை நம்பி ஒரு வேலை தந்திருக்காரு. படிக்கிறீங்களா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 22:15. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் சாக போறதற்கு முன்னமே உங்களுடைய கூட இந்த பஸ்காவை புசிப்பதற்கு மிகவும் ஆசையா இருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவு நான் இனி இதை புசிப்பதில்லை என்று போது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் மரணம் அடைய போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட நான் பஸ்காவை வேலை பெருசு. சீசர்கள்ட்ட சொல்றாரு, நீங்க உலகம் எங்கும் போய் சகல ஜாதி சீசராக்கி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஆனா நான் மரணம் அடைய போறேன். அதுக்கு முன்னாடி இந்த பஸ்காவை உங்களுக்குள்ள கடத்துற. புரிஞ்சவங்க எல்லாம் தலைக்கு மேல. அப்போ வேலை பெருசான அந்த வேலை உனக்குள்ள வரணும்னு சொன்னா ஒரு ஆளு இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் ஆக வேண்டியதா இருக்கிறது. உனக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் அங்க ஒரு ராஜ்யத்தை ஆரம்பிச்சு வச்சுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, 1 நாளாகமம் புஸ்தகத்தில் முதல் வசனம் சொல்லுது, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோனோ இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மை நம்பி தந்திருக்க வேலை பெரியது. ஒரு இளைஞன் அவனே ஒத்துக்கிறான், ராஜாவா மாறிட்டான். தாவீது மரணம் அடைந்த பின்பு சாலமோன் ராஜாவா மாறிட்டான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்கணும். பெரிய வேலை அவன் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது, பெரிய பொறுப்பு அவன் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் செய்த வேலை என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான், நானும் போக்குவரவு தெரியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஒத்துக்கிறா. நான் இன்னும் அதுக்கு முதிர்ச்சி அடையலை. ஒரு வேளை சத்தத்தை கேட்கிற நீ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடையலை. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பஸ்காவை தொடுவதற்கு நான் தகுதி இல்லை. அநேக நேரங்களில் நான் விழுந்து போயிடுறேன். என் வாலிப நாட்களில் நான் விழுந்துடுறேன். நான் இளைஞனாக இருக்கிறேன், நான் விழுந்துடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லு. வேலை பெரிய வேலை. சீசர்கள்ட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பஸ்காவை புசிப்பதற்கு முன்பதாக இன்னும் சில நாட்களில் நான் பாடுபட்டு மரணம் அடைய போகிறேன். அப்படின்னா இந்த வேலையை நீ செய்வதற்கு முன்னாடி ஒரு ஆள் கிரயம் செலுத்த வேண்டியது இருக்குது, ஒரு ஆள் மரணம் அடைய வேண்டியது இருக்குது. தேவ பிள்ளையை நீ பரலோகத்துக்கு போகிறதுக்காக, நீ ராஜ்யத்தின் புத்திர சுவீகாரத்தை அடைவதற்காக அவர் கல்வாரி சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்தாரு. தன்னையே தியாகமாய் ரத்த சொட்ட ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் அங்க தொங்கினாரே. அவர் இன்னைக்கு ஒன்ன பார்த்து சொல்றாரு, வேலையோ பெரியது. இன்னும் சாலமன் வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறார். சபையே, கர்த்தர் ஒன்ன பார்த்து சொல்றாரு, எத்தனை காலம் இன்னும் நீ ஒரு இளைஞனா இருப்பா? எத்தனை காலம் இன்னும் நீ முதிர்ச்சி அடையாம இருப்பா? எத்தனை காலம் கர்த்தர் உனக்கு நம்பி தந்த பொறுப்புல நீ உத்தரவாதம் பண்ணாம இருப்பா? உனக்காக ஒரு ஆள் மரிச்சாரே. தாவீது மரணமடைய நேரத்தில் தான் இந்த பெரிய வேலையை தூக்கி சாலமன் கையில் கொடுக்குறாரு. யாக்கோபு மரணமடைய முன்னாடி தான் தான் பிள்ளைகள்கிட்ட தேவ ஆசீர்வாதத்தை தூக்கி கையில் கொடுத்துட்டு போகிறாரு. இயேசு கிறிஸ்து நீயும் நானும் வாழணுங்கிறதுக்காக தன் ஜீவனை எடுத்து உடன்படிக்கையின் பஸ்காவை உனக்காக கொடுத்துட்டு போனார். புரிஞ்சவங்களாம் இந்த வேலை பெரிது, ராஜ்யத்தின் வேலை பெரிது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இப்படி இளைஞனாக இருந்த இந்த சாலமோன் எப்படி ஆலயத்தை கட்டி முடிச்சிருப்பா?
எப்படி இந்த பலியை செலுத்தியிருப்பா, எப்படி இதை செய்ய அவனுக்கு பலன் வந்தது அப்படி சொல்லி வேதத்திலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களை மையப்படுத்தி நான் உங்களுக்கு பஸ்காக்குள்ளே கடந்து செல்ல கர்த்தர் ஆசைப்படுகிறாரு. அந்த மாதிரியே நம்ம போயிடலான்னு சொல்லி நானும் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயாவா. ஆமாம், அவங்களை குழப்புறதுக்கு நான் வரல. இப்போ வேலை பெரியது. இந்த வேலையை எப்படி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. வேலையை எப்படி ஆரம்பிக்கிறான் அப்படி சொல்லி பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். இருந்தது அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். தலைக்கு மேலே கையை தட்டி, இந்த வேலையை செய்யணும்னா இன்னைக்கு வந்திருக்கிற நீயும் நானும் பலி செலுத்தணும். சாலமோன் இள வயது உள்ளவன், வாலிபனா இருந்தா. இப்போ அவனுக்கு போக்குவரத்து தெரியல, அங்க என்ன செய்யணும் அரசாள்றதுக்கு தெரியல. ஆனா அவனுக்கு ஒன்று தெரிஞ்சுது. தேவனுக்கு பலி செலுத்தினா அவர் இந்த பெரிய வேலைக்கு என் கையை திடப்படுத்துவார், என் இருதயத்தை திடப்படுத்துவார், இந்த பெரிய வேலைக்கு என் ஆத்மாவை ஸ்திரப்படுத்துவார். இந்த பஸ்காவை புசிப்பதற்கு என்ன தகுதி உள்ள பாத்திரமா மாற்றுவார். பலி செலுத்தினானா. எத்தனை பலி செலுத்தினானா? 1000 பலி செலுத்தினானா. இப்போ ஒரு சில பலிகளை மட்டும் நம்ம பார்த்துட்டு கம்யூனியனுக்குள்ளே போகிறோம். பலி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், பலின்னா என்னன்னா ஆண்டவருக்காய் ஏதாச்சும் கொடுக்கறது பலி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்காய் ஏதாச்சும் கொடுக்கணும். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அது ஒரு பலி. வார்த்தையை சொல்கிறவன் அது ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறோமா? ஆமேனா. ஆனால் இங்கே சாலமோனுடைய வாழ்க்கையில் இந்த பெரிய வேலைக்காக 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினானா. அதனால் அந்த ஆலயத்தை கட்டி முடித்து அதை பிரதிஷ்டையும் பண்ணானா. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உள்ள இன்னும் வர முடியாதபடி மாம்ச சரீரம் எத்தனை முறை விழுது தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? சரியா நீ இன்னும் சர்வாங்க தகன பலி செலுத்தலை. இன்னும் உடன்படிக்கையின் சர்வாங்க தகன பலியை சரியாக செலுத்தினா உனக்காக ஒரு ஆள் முடிச்சாரே, தான் சரீரத்தை அங்கே தியாக பலியை ஒப்பு கொடுத்தாரே. அவரை நினைச்சு ஒவ்வொரு நாளும் நீ ஆவில முதிர்ச்சி அடைஞ்சியனா, எனக்காய் அடிக்கப்பட்ட ரத்தம், எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காய் வைக்கப்பட்ட முட்கிரீடம். அதனால இந்த வேலை பெருசு, இந்த வேலை பெரிது. என்ன நம்பி தந்திருக்க இந்த வேலையில நான் கடைசி வரைக்கும் நிற்பேன்னு சொல்றவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தொட்டி ராஜாவை பார்த்து சாக்கா நாரா நீ அத்தானாமா. இந்த வேலைக்கு நீங்கள் ஆயத்தமானா ஸ்தோத்திர பலி. முதல்ல 1000 பலி செலுத்தினானா. இப்போ ஒரு பலியை நம்ம பார்க்கலாமா? ஸ்தோத்திர ரோமர் 12:1 வாசிங்க. வேகமாக என் கூட வாங்க, வேகமாக வரணும். கர்த்தர் நல்லவர். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நல்லா கேளுங்க, நீங்கள் உங்கள் ஆலயங்களை பரிசுத்தமாம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. வாசம் பண்ணி அந்த வசந்த ஃபுல்லா முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. தலைக்கு மேல கையை தட்டி சொல்லு. அப்போ ஆராதனை அப்படிங்கிறதான பலியை ஆண்டவருக்கு செலுத்தணுமா? அது ஜீவ பலியா போகணுமா? ஆராதனைங்கிறது அது ஒரு பலி. ஆராதனை செய்கிறது ஒரு பலி. நம்ம இன்னைக்கு ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வரோம்? ஆராதனை முடிஞ்ச பிறகு வரோம். நம்ம தேவை என்ன? ஆண்டவர் ஏதாவது தரமாட்டாரான்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் வந்துடுறாரு. ஆண்டவரை நம்ம விட்டுட்டு நம்ம விருப்பம் போல வரோம். ஆராதனைங்கிறது ஒரு பலிங்க. அந்த பலி நீ ஆராதிக்கணும். நீ அவரோட ஆராதிக்க பாருங்க. அவரால் தான் எல்லாமே முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் வந்தவங்களுக்கு தான் அந்த ஆராதனை பாட்டு தெரியும். நம்பிக்கையே உம்மை ஆராதிப்பேன், என் நங்கூரமே உம்மை ஆராதிப்பேன், புகலிடமே உம்மை ஆராதிப்பேன், புகழ்ச்சி நீரே உம்மை ஆராதிப்போம். நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்? ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம்.
ஊற்றுங்கப்பா, நிரப்புங்கப்பா, உங்க உன்னத பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆராதனையில் கர்த்தருடைய வல்லமை இறங்கணும், அந்த பலியை அவர் மோர்ந்து கொள்ளணும். அப்படின்னா தான் இந்த இந்த உடன்படிக்கைங்கிறதான பஸ்கால நம்ம கை வைக்க முடியும். எத்தனை பேர் ஆராதனை செய்துட்டு வந்திருக்கேன், காலையில் நான் எழும்பி முழங்கால் நின்று ஒரு பாட்டு பாடி ஜோம் பண்ணி ஆண்டவருக்கு இந்த பலியை செலுத்திட்டு வந்தேன்னு சொல்கிறவங்க மட்டும் தலைக்கு மேலே கையை தட்டு பார்க்கலாம். நான் முழங்காலில் நின்று பாட்டு பாடி ஜோம் பண்ணேன்னு சொல்கிறவங்க ரக்கா லியாந்தனாமா. பலி சாலமன் ஒன்றும் அறியாத, போக்குவரத்து தெரியாத, அல்லது வாலிபன் இளவனுமா இருக்கான், வேலை பெருசு. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரிஞ்சுது, தேவன் கேட்குற பலி ஆராதனை. 1000 ஸ்தோத்திர பலியில் ஒன்று என்ன, 1000 பலி செலுத்தினான், ஒன்று என்ன, ஆராதனைங்கிற பலி அவருக்கு செலுத்தினானா. எப்போ ஒரு சபை ஆண்டவரை ஆராதிக்கிறதுல முந்திக் கொள்ளுதோ, எப்போ ஒரு சரீரமாகிய நீ இந்த ஆலயத்துக்கு ஆராதனைக்கு முதல் இடம் கொடுக்குறியோ, அப்போ உன் குடும்பம் எங்கே இருக்கோ, உயரத்தில் வச்சு அழகு பார்ப்பார். கர்த்தர் கீழே போட மாட்டார். சாலமோனை ராஜ மேன்மையை கொடுத்தாரா. ஒன்றும் தெரியாத சாலமோன் தான் நியாயம் விசாரிக்கிறாரு. ஒன்றும் தெரியாத சாலமோனு கையில் தான் எல்லாத்தையும். எத்தியோப்பியா ஸ்திரீ என்ன பண்ணுறாள், அந்த காந்தகை மந்திரி இவனுடைய அந்த இதை கேட்டு வெகுமதிகளை கொண்டு வந்தாராம். இன்றைக்கு கர்த்தர் உன் ஆராதனை பார்த்து வெகுமதிகளை கொண்டு வரணும், உன் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதங்களை கொண்டு வரணும். வேலை பெருசு. என்ன வேலை பெருசு? ஆராதிக்கிற வேலை பெருசு. ஆனால் நீ செய்ய மாட்ட. நீ இன்னும் இளைஞனா இருக்கிறா, இன்னும் வாலிபனா இருக்கிறா, தான் விருப்பம் போல போறா. ஆனால் நமக்கு என்ன தேவை? பஸ்கா தேவை. இன்னும் இது எப்படி வந்தது? நான் அதுதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஒரு ஆள் தன்னை விலைக்கிரயமாக கொடுத்தாதான் இது வரும். ஒரு ஆள் தன்னை விலைக்கிரயமாக கொடுத்தாதான் இது வரும், இந்த பஸ்கா வரும். இயேசு கிறிஸ்து பஸ்காவை புசிக்க ஆசையாக இருந்த, உங்களோடு புசிக்க ஆசையாக இருந்த, இன்னும் கொஞ்ச நாளில் நான் உங்களை விட்டு போக போகிறேன். தாவீது, நான் கொஞ்ச நாளில் சாக போகிறேன். யாக்கோபு, கொஞ்ச நாளில் சாக போகிறேன். அப்போ ஒன்று மடிஞ்சாதான் அடுத்த ஆளுக்கு அது அந்த வேலை கொடுக்கப்படுது. அப்போ அந்த வேலையை நீ அடுத்த ஆளுக்கு கடத்தணும். நீ ஒன்றை நம்பி தந்திருக்க வேலையை அடுத்த ஆளுக்கு கடத்தணும். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வேலையை நம்மளால் செய்ய முடியலை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நீ சாலமோனை போல இளைஞனாக இருக்காத, இன்னும் வாலிபனாக இருக்காத. உன் வாழ்க்கை எப்போ ஆராதங்கிற பலியில் வருதோ அப்போ உடன்படிக்கைங்கிற பலிக்குள்ள நீ கர்த்தர் உன்னை கூட்டி சேர்ப்பார். தலைக்கு மேலே கையை தட்டி புத்தி உள்ள ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை. யாரெல்லாம் சரியோ, இது பெரிய வேலை. ஆராதனை செய்கிறது ஒரு பெரிய வேலை. இன்னைக்கு பாருங்கள், ஆராதனை முடிஞ்ச பிறகு தான் வரும் வேலை. எங்கே அதுக்கு சர்ச்சைக்கு வரும், பாட்டு முடிஞ்ச பிறகு தான் வரும். இதெல்லாம் என்னென்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே பிசாசு உங்களை வஞ்சிக்குது. நீங்கள் வீட்டு உபத்திரவத்தை சொல்லவே சொல்லாதுங்க. நீங்கள் ஆயத்தப்பட்டால் கர்த்தர் உங்களை அழைச்சிட்டு வரக்கு ரெடியாக இருக்காருங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, பார்த்துக்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் தானே கிடைக்குது, இன்றைக்கி ஒரு நாள் தானே, கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம், ஐயாட்ட சொல்லிக்கலாம். ஐயாட்ட சொல்லி நீ ஒன்றுமே பிரயோஜனமே கிடையாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கிற. நானும் ஒன்றை போல் பாடுள்ள ஒரு மனுஷன். யாருக்கு பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. சாலமோனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை தான். ஆனால் அந்த கூட்டத்தின் மத்தியிலையோ அவரை ஆராதிக்க மறக்கலை. 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினானா. ஒரு வாலிபன், ஒரு இளவன், அவன் பயப்படுறா, இந்த வேலை எப்படி வந்து கொடுக்குறதுன்னு சொல்லி. தாவீது பயப்படுறாரு. வேலையோ பெரியது, ஆண்டோடைய கட்டடத்தை கட்டுறது பெரிய வேலை. எப்படி இவன் ஒன்றும் தெரியாத பையனாக இருக்கான, இவன் கையில் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி. ஆனால் அவனுக்குள்ள தேவன் கொடுத்த ஞானம் வந்தது. என்ன தெரியுமா? ஆராதங்கிற பலியை ஏறெடுக்கும் போது கர்த்தர் சகலத்தையும் அவனுக்கு நன்மையாக மாற்றினார். ஹல்லேலூயா. ஆமாம். ரெண்டாவது ரோமர் 10:9-10 வசனங்களை வாசிங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை பண்ணணும். யாரெல்லாம் வாயினால ஸ்தோத்திர பலி சொல்றானோ அவெல்லாம் இந்த பெரிய வேலையை செய்வா. காலையில் ஸ்தோத்திர பலி சொல்றது பெரிய வேலையா இருக்குது. ஆண்டவர் தந்திருக்க. அதுக்கு தான் சொன்னார் ஆண்டவர், உன்ட்ட என்ன பெரிய வேலையை தந்திருக்கிறாரு? அவருடைய ராஜ்யத்தை செய்யணும். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவாள். வாயினால குமாரன் தான் உண்மையான தெய்வங்கிறத யாரெல்லாம் அறிக்கை பண்ணுறாங்களோ அந்த பலியை ஆண்டவர் கேட்குறாரு. அந்த பலியை கேட்குறாரு. அது பலி.
திரும்ப அந்த வசனங்களை வாசிங்க, அப்போ உங்களுக்கு திரும்ப புரியும். இன்னொரு முறை வாசிங்களேன். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை கொஞ்சம் பாட்டமா, நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, இப்ப வாசி, தேவன் அவரை எப்படி மரித்தோர் இருந்து எழுப்பினார் என்று முதல்ல நீ, ஃபர்ஸ்ட் நீ தேவன் உயிரோடு இருக்கிறாருங்கிறத நீ உன் வாயினால் அறிக்கையிடணும். ஸ்தோத்திர பலி சொல்லணும். நீர் உயிர் உள்ள தெய்வங்கிற அந்த பலியை செலுத்தணும். அதைத்தான் சாலமன் சொல்ற, என் தகப்பனுக்கு தேவனாய் இருந்தீரே, என் தகப்பன் அழிவிலிருந்து எல்லா இடத்துலேருந்து கொண்டு வந்தீரே, எங்கள் முற்பிதாக்களை கடத்தி வந்தீரே, அப்படி அவன் அறிக்கை இட்டதுனால தான் அவனுக்கு பலியை கர்த்தர் ஏத்தார். அந்த பெரிய வேலையை, அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சு அதை பிரதிஷ்டை பண்ணினான். இன்னைக்கு அநேகருடைய ஆலயமாகிய சரிதம் இன்னும் பிரதிஷ்டை பண்ணப்படல. ஒப்புக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டு இருக்கிறா, ஒப்புக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டு இருக்கிறா. தேவையில்ல, தேவையில்ல, கர்த்தர் இதை விரும்பல, கர்த்தர் இதை விரும்பல. கர்த்தருக்காக உன் வாய் அறிக்கை பண்ணணும். உன் வாய் அறிக்கை பண்ணுற அந்த பலியை கர்த்தர் ஏற்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. சாலமன் சொல்கிறான், பழையதெல்லாம் சொல்கிறான், எங்கள் அப்பா ஆசீர்வச்சிங்க, எங்கள் முற்பிதாக்களை ஆசீர்வச்சிங்க, நீங்கள் அந்த ராஜாக்களை போட்டு தள்ளிட்டு கூட்டி வந்தீங்க, கடலை தாண்டி கொண்டு வந்தீங்க, யோர்தானை தாண்டி கொண்டு வந்தீங்க, எரிகோ விளத்தட்டுனீங்க. இன்னைக்கு நான் வாலிபன் இளவனும் போக்குவரத்து அறியாத ஒரு சிறு பிள்ளையுமா இருக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் உண்மையான தெய்வம், நீங்கள் தான் உண்மையான தெய்வங்கிற அந்த பலியை செலுத்தினான் பாருங்க. அந்த பெரிய வேலையை அவை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? கொஞ்சம் இது வேலை பெருசு, வேலை பெருசு. ஸ்தோத்திர பலி சொல்கிறது கூட இன்னைக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய வேலை. நிறைய பேருக்கு ஸ்தோத்திர பலி சொல்கிற கூட நேரம் இல்லை. இது ஒரு பெரிய வேலை, இது ஒரு பெரிய வேலை. வேலையோ பெரிய ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நம்பி நான் எப்படி தந்துட்டு போகிறேன்னு தெரில. தாவீது டவுட்டில் சொல்கிறாரு, வேலையோ பெருசு. ஆனால் சாலமோனோ இன்னும் 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 சிறு பிள்ளையா இருக்கிறா. ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ளவா கர்த்தர் என்ன நம்பி ஸ்தோத்திர பலி சொல்லியிருக்கார். சபைக்காக, தேசத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் கணவருக்காக வாயினால் அறிக்கை பண்ணணும், அறிக்கை பண்ணணும். ஒவ்வொன்றையும் சொல்லி நீ எப்பெல்லாம் நீ வாயினால் அறிக்கை பண்ணுறியோ அந்த பலியை கர்த்தர் கேட்கிறார். ஆமெனா? ஹல்லேலூயா. பிரைஸ் காட். மூன்றாவது வாசிங்க. ஆதியாகமம் 22 2வது வசனம். ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு வந்து மோரியா தேசத்துக்கு போய் நான் அங்கே உனக்கு குறிக்க மலைகளின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். போதும். என்ன சொல்றாரு? வேலை பெருசு, வேலை பெருசு. இப்ப என்ன பண்ணோம்? 99 வயசுல தந்த குழந்தைய கொல்லணும். வேலை பெருசு, வேலை பெருசு, வேலை பெருசு. எத்தனை பேர் சொல்றீங்க வேலை பெருசுன்னு சொல்லி? எத்தனை பேர் கொல்லுவீங்க? முள்ளு குத்துனாலே உங்கள் குழந்தைக்கு உங்களால் தாங்க முடியாது. உங்கள் பிள்ளை லைட்டாக பொய் சொல்லி அழுதாலே அதுக்கு நீங்கள் உண்மணி நம்புகிற ஆளுங்க. நீங்கள்லாம் வேறு ஏமாந்த கோஸ்டிங்க. ஹல்லேலூயாவா? ஆமாம், ஸ்தோத்திரம். பாருங்கள், வேலை பெருசு. இவன் சொல்கிறான், பலி செலுத்தணும், பலி செலுத்தணும். இந்த வேலையை, இந்த வேலைக்குள்ளே நீ வரணும்னா பலி செலுத்தணும், பலி செலுத்தணும். ஆபிரகாம் பலி செலுத்துறா. என்ன பலி செலுத்துறான்னு தெரியுமா? கீழ்ப்படிதல் பலியை செலுத்துறா. தலைக்கு மேலே ஆபிரகாம் கீழ்ப்படிதல்ங்கிற பலியை செலுத்துறா. இன்னைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிதல்ங்கிற பலி செலுத்துறியோ அத்தனை பேரையும் கர்த்தர் இந்த பெரிய வேலையில் உன் சரீரத்தை முதல்ல தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ள மகளாய் நீ அடங்கிட்டேன்னு சொன்னா அந்த பலியை கர்த்தர் கேட்கிறாரு. விளங்கினவங்கெல்லாம் தலைக்கு மேலே கையை தட்டி, ஓ இந்த பெரிய வேலையில் கீழ்ப்படிதல் இருக்குது, கீழ்ப்படிதல் இருக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாங்க? சபைக்கு புரியுதா? ஆலயம் எப்படி கட்டினாலும் தெரியுதா? வேலை பெருசு, வேலை பெருசு.
ஆனா வேலை பெருசுனா இந்த வேலையை செய்து முடிக்கணும்னு சொன்னா நீ முதல்ல துதி பலி அவருக்கு தேவை. ரெண்டாவது என்ன சொன்னேன், அறிக்கையிடுற பலி அவருக்கு தேவை. மூணாவது கீழ்ப்படிதலின் பலி அவருக்கு தேவை. கீழ்ப்படிதல் இல்லாம எந்த இடத்துக்கு நீ போக முடியாது. தாய் தகப்பனு கீழ்ப்படியணும், கடவுளுக்கு கீழ்ப்படியணும், ஒன்ன நடத்துறவங்களுக்கு கீழ்ப்படியணும். இந்த கீழ்ப்படிதல் சாலோமோனுக்குள்ள இருந்ததுனால தான் அவனை கர்த்தர் இந்த ஆலயத்தை கட்ட வைத்தார். தலைக்கு மேல கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க, இன்னும் ஒரு முறை சொல்லுங்க, சொல்லுங்க. பிரைஸ் காட். வேலை நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிற, வேலை 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 பெரியது. யார் ஆலயம்? யார் ஆலயம்? அப்ப இந்த ஆலயத்தை நீங்க தான் கட்டணும். கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை நம்பி எப்படி தந்துட்டு போறது? தாவீது அப்படிதான் பயப்படுறாரு. வேலை பெரிய வேலை, நான் எல்லாத்தையும் சவதரிச்சு வச்சுட்டேன், மரங்களை சவதரிச்சு வச்சுட்டேன், உத்தரங்களை வெள்ளி, அதுக்கு முன்னாடி அதிகாரம் 28 பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்பாரு. ஆனால் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இவன் சின்ன பையனா இருக்கிறான், வாலிபனா இருக்கிறான், விளையாட்டு பிள்ளையா இருக்கிறான், ஞானஸ்தானம் எடுத்துட்டா, கம்யூனியனுக்குள்ள கை வைக்கணும். ஆனால் இன்னும் என்ன பண்ணல? கீழ்ப்படிதல் இல்லை. தாய்க்கு கீழ்ப்படிதல் இல்லை, தகப்பனுக்கு கீழ்ப்படிதல் இல்லை, சபைக்கு கீழ்ப்படிதல் இல்லை. ஆனால் என்ன வேணும்? பஸ்கா வேணும், பஸ்கா வேணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த பஸ்காவை புசிப்பதற்கு அவர் சொல்றாரு, இந்த பெரிய வேலையை தரதுக்கு முன்னாடி என் உயிரை கொடுத்துட்டு தான் உன்னை தந்திருக்கிறேன். ஹல்லேலூயாவா. இந்த கீழ்ப்படிதல்ங்கிற பெரிய வேலையை உன்னை தந்தேன் பத்தியா, அதுக்கு முன்னாடியே என் உயிரை உனக்காக கொடுத்துருக்கிறேன். என் உயிரை அதை நினச்சி ஒவ்வொரு நாள் வேதனைப்படு. இந்த கீழ்ப்படிதல்ங்கிற வேலை பெரியது. எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்க. கீழ்ப்படிதல்ங்கிற வேலை பெரியது. இன்னைக்கு நிறைய பேருக்கு முதல்ல இல்லாத ஒரு காரியமே கீழ்ப்படிதல். போட்டிய நான் என் விருப்பம் போல தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், நீ என்ன மாற்ற முடியாது, நீ என்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. ஆண்டவர் இந்த வேலைக்காக ஒன்றும் இல்லை. நீ இன்னும் இளைஞனுமாய் போக்குவரத்து தெரியாத அந்த சிறு பிள்ளையா இருந்தேனாக்கா நீ ஆவில முதிர்ச்சி அடையவே முடியாது. பஸ்கால கை வைக்கவே முடியாது. உனக்கு முன்னாடி அங்கே ஒரு ஆளை நீ இழந்திருக்காங்கிறத நினச்சிக்கோ. ஒரு ஆள் உனக்கு முன்னாடி உனக்காக மரிச்சுக்கிறாங்க. சாலமோனுக்கு தாவீது மரிச்சாரு. யாக்கோபுடைய பிள்ளைகளுக்காக 12 கோத்திரங்களுக்காக யாக்கோபு மரிச்சாரு. இஸ்ரவேலின் தேவன் உன்னை என்னை மீட்பதற்காக இந்த பெரிய வேலையை உன் கையில் தந்து அவர் மரிச்சாரு கல்வாரி சிலுவையில். எத்தனை பேர் தலைக்கு மேலே கையை தட்டி சொல்லு, இந்த பெரிய வேலையை செய்வதற்காக எங்க அப்பா மரிச்சாரு, எனக்காக மரிச்சாரு, நான் கீழ்ப்படுகிற பலியை செலுத்துவேன். ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் பிள்ளையா மாறணும். வேதனையோட பேசுகிறேன். ஆண்டவர் காலையில் இந்த வார்த்தையில் சொன்னார். நான் இந்த வார்த்தையில் நான் சபைக்கு சொல்லியிருந்தேன், சத்துருக்களை குறித்து தான் பேச போகிறேன்னு சொல்லி. ஆனால் காலையில் ஆண்டவர் சொன்னார், ஒரு பெரிய வேலை இருக்குது. அவங்க சரீரங்கள் அவங்கள ரெடி பண்ண சொல்லு. அவங்க சரீரங்களில் அவங்க இன்னும் சரியாக இந்த வேலைக்கு அவங்க ரெடி ஆகலை. இந்த வேலைக்கு அவங்க என்ன ரெடி ஆகலை. கீழ்ப்படிதல்ங்கிற வேலையை அவங்க சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க. பலி செலுத்துகிற வேலையை அவங்க சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க. அறிக்கை பண்ணுற வேலையை அவங்க சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க. வேலை பெருசு, ஆனால் அவங்க செய்கிறதுக்கு இன்னும் அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயாவா. நாலாவது நெகேமியா 2:2 வாசிங்க பார்க்கலாம். நெகேமியா 2:2 வேகமாக வாங்க என் கூட. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய போதும். துக்கப்படுற தேவனுக்காக ஆத்தும பாரம் எடுக்கிறது ஒரு பலி. தேவனுக்காக ராத்திரி எல்லாம் விழுந்து கிடக்கிறது ஒரு பலி. எத்தனை பேருக்கு தெரியும்? ராஜாமங்கள்ல நெகேமியா விழுந்து கிடந்தாராம். அவன் அந்த ராத்திரியிலே அங்க என்ன பண்ணானா, வேவு பார்க்க போனானா. நகரத்தை சுற்றி சோதனை செய்ய போனானா. எதுக்காக? எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு உன் குடும்பம் இடிக்கப்பட்டிருக்குது, உன் பிள்ளையுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்குது, உன் வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்குது.
ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நீ அதுக்காக தேவ சமூகத்தில் துக்கப்படணும், அலறணும். ஆண்டவரே, என் குடும்பம் பாவத்தில் இருக்குது, என் பிள்ளைகள் பாவத்தில் இருக்கிறாங்க, நான் பாவத்தில் இருக்கிறேன்னு சொல்லி தேவன்கிட்ட அந்த ஒப்புரவாகிற அனுபவம் வேணும். நெகேமியா திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இது மனதின் துக்கமே அல்லாமல், ராஜா டெய்லி பார்க்குறாரு, நெகேமியா முன்னாடி அந்த ஆகாரத்தை வைக்கும் போதெல்லாம் நல்ல சிரிச்சு நல்ல சந்தோஷமா ராஜாவுக்கு முன்பதாக முகக்கணை உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு அங்கு பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்ட போது அவனுடைய மனதின் பாரம், ஐயோ என் சகோதரன், ஐயோ என் சகோதரி, ஐயோ என் தாய், என் பிள்ளை இன்னைக்கு அழிவில் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்களே சொல்லி அவனுக்குள்ள ஒரு பாரம், ஒரு மன துக்கம் அவனை அமிழ்த்தினது. இந்த பலியை, இந்த பெரிய வேலையை கர்த்தர் பார்த்தார். எத்தனை பேருக்கு புரியுது? வேலை பெரியது, வேலை பெருசு. சொல்லு பார்க்கலாம், வேலை பெரிது. என்ன வேலை பெரியது? மனபாரம். ஐயோ என் தாய் இன்னும் ரட்சிக்கப்படலையே, எங்கள் அம்மா இன்னும் ரட்சிக்கப்படலையே, நரகத்துக்கு போயிடுவாளே. இந்த மன துக்கம் யாருக்குள்ள இருந்து? நெகேமியாக்குள்ள இருந்தது. இந்த பலியை ஆண்டவர் பார்த்தாரு. அதனால்தான் நெகேமியா 2:18 சொல்றாரு, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையா இருக்கிறதையோ, ராஜா என்னோட சொன்ன வார்த்தையோ நான் சொல்லும் போது இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எதுக்காக மனத்துக்கு இருக்கணும்? மனபாரம் இருக்கணும். அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணும்போது ஆண்டவர் அதுக்கு தான் சொல்கிறார், பஸ்காவை புசிக்க ஆசையாக இருந்தேன், ஒரு பெரிய வேலையை ஒன்றை தரப்போகிறேன், நான் செய்து முடிக்காத வேலைகளெல்லாம் என்னில் அதிகமாக நீங்கள் செய்ய போகிறீங்க, என்னில் அதிகமாக செய்ய போகிறீங்க, உங்கள்கிட்ட ஒரு பெரிய வேலை தர, ஆத்துமாக்கள் அழிய வந்துட்டு இருக்குது, அவங்களுக்காக நீ மனபாரம் எடுக்கணும். மனபாரம் எடுத்து டெய்லி முழங்கால் நின்று ஜெபிக்கணும். அதுக்கு தான் இந்த ராஜாமத்தில் நம்ம ஜோம் பண்ணது. ஐயோ என் சபையாக இருக்கும், என் சபையின் பிள்ளைகள் அழிஞ்சு போயிடக்கூடாது, இந்த குடும்பம் கிருபை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நாள் நம்ம தரப்பில் நின்று என்ன பண்ணுறோம்? மனபாரம். நீங்கள் மனபாரத்தில் ஒவ்வொரு நாள் ஜோம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உன் குடும்பத்தில் ஒரு ஆளை இழந்துட்டேன்னா உனக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆளை இழந்துட்டா உனக்கு எப்படி இருக்கும்? யோசித்து பாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் நீ ஒன்றை இழந்துட்டா எப்படி இருக்கும்? எவ்வளோ பாரம் உண்டாயிருக்கும்? வேலை பெருசுங்க, வேலை பெருசு. ஆண்டவர் சொல்கிறாரு, அறுப்பு மிகுதி, ஆனால் ஆட்களோ கொஞ்சம். வேலை பெருசு. என்ன நம்பி தந்திருக்க வேலை பெருசு. பாட்டு பாடுற வேலை பெருசு, அறிக்கை பண்ணுற வேலை பெருசு, கீழ்ப்படுகிற வேலை பெருசு. இப்போ மன துக்கம், மற்றவங்களுக்காய் பாரப்படுகிற வேலை பெருசு. மற்றவங்களுக்கு அதுதான் ஆண்டவர், உங்களோட நான் பஸ்காவை புசிக்க ஆயத்தமாக, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் சாக போறேன், பாடுபட்டு கல்வாரி சிலுவையில் அடிக்க போறேன். ஏற்கனவே அவர் தன்னை இழந்துட்டாரு. தன்னை இழந்துதா அந்த வேலையை, அந்த பெரிய வேலையை ஓட்ட தராரு. இன்னும் சத்தியத்தை கேட்குற நீ, இன்னும் சிறு பிள்ளையா, இன்னும் வாலிபனா, இன்னும் நீ இருப்பேன்னு சொன்னா உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை அடைய முடியாது, உன் வாழ்க்கை இலக்கு அடைய முடியாது. தந்திருக்க வேலை பெருசு. சாலமன் என்ன பண்ணான்னு தெரியுமா? 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினானா. அது வரைக்கும் அவனே சொல்கிறான், நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவன் பண்ணுற வேலை 1000 சர்வாங்க. இந்த வேலை பெரிய வேலையாக இருக்கப்பா. இந்த வேலையை செய்வதற்கு அவன் வேறு எதையும் தேடலை, ஸ்தோத்திர பலி செலுத்துறா, வாயினால் அறிக்கை பண்ணுறா, கீழ்ப்படுகிறான் தெய்வத்துக்கு. அடுத்தது என்ன பண்ணுறா? மனதில் துக்கமடைகிற ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்தை நியாயம் விசாரிக்கிறதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்கப்பா. ஞானமுள்ள 2 பேர் சண்டை போடுறாளுங்க, செத்தது வான் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது ஏன் பிள்ளை. போராட்டம், பாரப்படுறா, யாருக்கு கொடுக்கறது தெரில. தேவ ஞானத்தோட தேவன் வெளிப்படுத்த போது உண்மையான தாய்கிட்ட அந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்குறா. நீ என்னைக்கு சபைக்காக, உன் குடும்பத்துக்காக பாரப்படுகிறியோ, இந்த பெரிய வேலையில் உன்னை ஈடுபடுத்துறியோ, அப்போ இந்த கர்த்தருடைய பந்தியில் நீ கை வைக்கலாம். தலைக்கு மேலே கையை தட்டி, நான் பாரப்படுற ஆண்டவரே, மனம் பாரப்படுதப்பா. பலி
அவன் 1000 ஸ்தோத்திர பலி சொன்னான், 1000 சர்வாங்க பலி செலுத்தினானா. நம்ம எத்தனை 4 பலியை தான் பார்த்துருக்குறோம். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். 1000க்கு போனால் நம்ம நீங்கள் தாங்காது. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 4 பலியே உங்களுக்கு சிலர்த்தெல்லாம் உடைக்கும், எனக்கு தெரியும். ஆமேனா இந்த 4லேயே நம்ம சீர் கிடையாது, கீழ்ப்படிதல் கிடையாது, மனபாரம் கிடையாது. 2-4 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றான். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி, போதும், ஜெபம் பண்ணுகிறது ஒரு பலி. தலைக்கு மேல கையை தட்டி ஒரு சொல்லு, ஜெபம் பண்றது ஒரு பெரிய வேலை. இன்னைக்கு ஜெபம் பண்றது அவங்களுக்கு முடிய மாட்டேங்குது, ஜெபம் பண்றது முடிய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ஆனால் நான் அதை தாண்டி வந்துட்டேன். இன்னொரு நாள் கர்த்தர் அதுக்கு உதவி செய்வாராக. தாண்டிட்டனால திரும்ப அங்கே போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, நீங்கள் திட்டுவீங்க, பாடுறா இவரை நம்பி வந்தால் நம்மளே இவரை விட மாட்டேங்கிறார அப்படி சொல்லி விட்டுருவேன். கரெக்டாக விட்டுருவேன். கரெக்டாக வந்து எல்லாம் கரெக்டாக விட்டுருவேன். ஸ்தோத்திரம். நேரம் ரொம்ப முக்கியம். நேரம் ஆண்டவருக்கு அது ஒரு பலி, அது ஒரு பலி. நேரத்தை கொடுக்கறது சரியா, அது ஒரு பலி. அதெல்லாம் இருக்கு, நான் சொல்லுவேன். இப்போ பாருங்க, ஜெபம் பண்றது ஒரு பலி. இப்போ சாலோமன் கட்டின ஆலயத்துக்குள்ள சாலோமன் ஜெபம் பண்ணனானா, ஆண்டவரே இந்த ஸ்தலத்துல யாரெல்லாம் கையை தூக்கி ஜெபம் பண்றாங்களோ, எதெல்லாம் விண்ணப்பம் பண்றாங்களோ, அத்தனை அவர்களுக்கு ஒருவேளை அடிமைத்தனத்தில் இருந்தா கூட அந்த இடத்துல இருந்து கையை தூக்கி இந்த ஆலயத்துக்கு நேராக ஜெபம் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்க விண்ணப்பம் கேட்கப்படணும், கேட்கப்படணும். கர்த்தர் கேட்டாரு, சிறையிருப்பில் அந்த தூக்கிட்டு வந்துட்டாரு. வேலையோ பெருசு, ஜெபங்கிற வேலை பெருசு பெருசு. எத்தனை பேர் காலையில் ஜெபம் பண்ணான்னு கேட்டால் வாயை பொழப்ப அப்படியே ஹானிட்டு நம்மளை தான் சொல்கிறான் போலுக்கு, நம்மளை தான் திட்டுறான் போலுக்குன்னு குறை சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற இல்லையே. ஜெப பலியை ஆண்டவருக்கு மேகம் போல செலுத்திருக்காக்கு நமக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுறது ஒரு பலி. பலி சாலமன் 1000 சர்வாங்க தகன பலி. நீ 5 பலியிலே ஐயா அங்கே ஒரு சரி சாயிரம் கோதுமை வேலை பெருசுங்க. நீங்கள் இன்னும் சின்ன பிள்ளையா இருக்கிறீங்க. ஆனால் நமக்கு என்ன வேணும்? அப்பமும் ரசமும் வேணும், அப்பமும் ரசமும் வேணும், அப்பமும் ரசமும் வேணும்னா இந்த வேலையை நீ செய்து முடிக்கணும். உன் சரீரமாகி ஆலயம் கீழ்ப்படிதலாக இருக்கணும். உன் சரீரமாகி ஆலயம் ஜெபம் பண்ணணும். உன் சரீரமாகி ஆலயம் மன துக்கம் அடையணும். வேதனையில் இருக்கிற ஜனங்களுக்காக, பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நீ துக்கப்படணும். வேலை பெருசு. இன்னும் நீ சிறு பிள்ளையா இருக்கக்கூடாது, இன்னும் நீ சிறு பிள்ளையா இருக்கக்கூடாது, இன்னும் நீ வாலிபனா இருக்கக்கூடாது. 6வது நெகேமியா 2:6. ஸ்தோத்திர. கர்த்தர் தான் வச்சிருக்காரு. அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, நீ போய் திரும்பி வர எத்தனை காலம் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று. போதும். நேரம் நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பெரிய பலி. உன் நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பெரிய பலி. அதிகாலமே தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஆலயத்துக்கு 9 மணி ஆராதனைக்கு வந்தேனா அது ஒரு பலி. அவன் சொல்றா, இத்தனை காலம்பா நீ வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு, உன் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு. அவன் சொல்றா, இத்தனை காலத்தில் நான் திரும்பி வந்துடுவேன். உன்னால் சொல்ல முடியுதா? 9 மணிக்கு ஆராதனைக்கு வந்துடுவேன்னு சொல்ல முடியுதா? 9:30 வந்துடுவேன்னு சொல்ல முடியுதா? 10 மணிக்கு வந்துடுவேன்னு சொல்ல முடியுதா? நேரம் ஒரு பலி. பெரிய வேலை. நேரத்தை கொடுக்குறது பெரிய வேலை. உலகத்துக்கு எங்கெங்கெல்லாம் கொடுக்குறோமோ அதுக்கெல்லாம் கொடுக்குறோம். சாலமோன் இன்னும் இளைஞனும் வாலிபனுமாயிருந்தான். நேரத்தை இன்னைக்கு நீ சாலமோனை போல இருக்காத, இருக்காத. சாலமோன் அதை தாண்டி வெளியே வந்து தான் சொல்றாரு, 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினாரா. 1000 சர்வாங்க தகன பலியில் அவர் கேட்குறாரு, எத்தனை காலம் செல்லும் நீ போயிட்டு வர்றதுக்கு? உனக்கு உன் நேரத்தை குறிக்க முடியுதா? ஆலயத்துக்கு வர்றதுக்கு ஒரு நேரத்தை செட் பண்ண முடியுதா? நேரம் காலம் பொன் போன்றது. ஒரு கிரியை செய்யக்கூடாத காலம் வருதா, ராக்காலம் வருதா. இந்த பகற்காலத்தில் சும்மா இருந்தேனா என்ன செய்ய முடியும்? நித்திய வாழ்வை எங்க நீ அனுபவிப்பா? இந்த பஸ்காவை எப்படி தொடுவா? நேரம் ரொம்ப முக்கியம். ஆலயத்துக்கு கொடுக்குற நேரம் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை தேடுற நேரம் ரொம்ப முக்கியம். சாலமன் கொடுத்துருக்கிறாரு, நேரத்தை கொடுத்துருக்காரு, நெகேமியா கொடுத்துருக்கிறாரு. உன்னால் சொல்ல முடியுமா? அவன் கேட்டோட சொல்கிறான், நான் போயிட்டு எத்தனை காலம் ஆகும்?
சொல்கிறேன், நான் போயிட்டு இத்தனை காலத்தில் திரும்பி வந்துடுவேன் ஐயா, திரும்ப அப்படி சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் இதே வார்த்தையை சொல்கிறாரு, நான் போய் திரும்ப வந்து அவனுக்கு ஏதாவது செலவு பண்ணேனா அதை நான் திரும்ப உன் கையில் தருவேன். சத்திர தன் கையில் சொல்கிற ஒரு வார்த்தை. தலைக்கு மேலே கையை தட்டி, இந்த பெரிய வேலையில் என் நேரத்தை நான் இனி வஞ்சிக்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஒரு பொருத்தனை பண்ணுவீங்களா? நான் ஆலயத்துக்கு 9 மணி ஆராதனா, 9 மணிக்கு உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா இதெல்லாம் நீங்கள் வஞ்சிக்கக்கூடாது. இந்த பலியை ஆண்டவர் பார்க்குறாரு. இதெல்லாம் நொறுங்குண்ட பலிகள். அன்னாள் தேவசமத்தில் அழுதான்னு சும்மா நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். அவள் எத்தனை மணிக்கூர் கொடுத்தாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை நேரத்தை செலவு பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு நேரம் அழுதான்னு தெரியுமா? ஆனால் இதே வீட்டு மொத்தத்தில் இருக்கிற வீட்டில் இருந்து இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து உன்னை முழங்கால மடக்கி உன்னால் அழ முடியலையே, உனக்காக அழுறேன்னு சொல்லி ஒரு ஆள் நான் வரேன்னு சொல்லியோ நீ வந்து அழமாட்டேங்கிறியே. துணிகரமாக நிற்கிறோம். பெரிய வேலை உன்னை நம்பி தந்திருக்கிறாரு. இந்த பெரிய வேலைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தணும்னு சொன்னால் நேரம் நெகேமியாட்ட கேட்குறாரு. அந்த நேரத்தை, அந்த பலியை இத்தனை காலம் சொல்லுன்னு சொல்கிறாரு. அந்த பலியை ஆண்டவர் பார்க்குறாரு. அவனுக்கு தேவைகளை ஆலயம் கட்டுவதற்காக அங்கே நெருக்கங்கள் வந்தாலோ, அங்கே சன்பாலத்தும் தொபியாவோ பலவித பிரச்சனைகளை கொண்டு வந்தாலோ, மதில் மேலே ஒரு நரி ஏறி போனாலும் உடையணும் கூட ஒரு கையில் பட்டயங்களையும் ஒரு கையில் இடுப்பில் ஈட்டியும் பிடித்து கொண்டு தங்கள் கைகளினால் அந்த பெரிய வேலையை செய்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி, கர்த்தருடைய நரகத்தை கட்டி அவரை பிரதிஷ்டை பண்ணினார்களா? எத்தனை பேர் இன்னைக்கு ஆலயத்தை ஒரு நேரத்தை கொடுக்க போற? எத்தனை பேர் ஒரு நேரத்தை கொடுக்க போற? வேலை பெருசுங்க. சொல்லுங்க, வேலையோ புரியுதா உங்களுக்கு? பஸ்கா எடுக்கிறது பெருசு இல்லைங்க, வேலை பெருசு. கீழ்ப்பிடிதல்ங்கிற வேலை பெருசு. மன துக்கங்கிற வேலை பெருசு. அல்லேலூயாவா. அடுத்த ஆளுக்கு பாரப்படுறது வேலை பெருசு. டைமை கொடுக்கறது வேலை பெருசு. அறிக்கை பண்றது வேலை பெருசு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆராதிக்கிற வேலை பெருசு. இதுக்கெல்லாம் மேலே நிறைய பெரிய பலியெல்லாம் இருக்குது. ஆலயத்தை கூட்டுறது கூட ஒரு பலிங்க. இன்னைக்கு ரேவதிக்கு மோவா நேற்று ராத்திரி சொல்லிட்டு வந்தேன். ஒருவேளை வந்துட்டா போலுக்கு அப்படின்னு நான் விசுவாசத்தோட ஆசையாக இருந்தேன். தொடப்பத்தை எடுத்துக்கொண்டு அந்த போஸ்டில் வச்சா அப்படியே போனான். வந்தது எதுக்கு? நான் ஆலயத்தை சுத்தம் பண்ணி மேட்டு போட்டு போகிறேன்னா. அங்கே வந்தால் ரைட்டு, ஆலயத்துலேருந்து ஒரு தொடப்பத்தை எடுத்தால் உள்ளே வரல. அந்த அங்கே வச்ச தொடப்பம் வெளியே தான் இருக்கும், அங்கேயே இருக்கும். அப்படியே போனால் இன்னும் வரல. அதுவும் பலி. கூட்டுறது ஒரு பலி, பாய் போடுறது ஒரு பலி. எத்தனை பேர் ஆலயத்தில் பாய் போடுறதுக்கு முந்திக்கிறீங்க? எத்தனை பேர் ஆலயத்தில் பாய் போடுறதுக்காக முந்தி இருக்கிறீங்க? இந்த பலியெல்லாம் ஆண்டவர் கேட்குறாரு. இதெல்லாம் நொறுங்குண்ட இருதயத்தில் வர்றது, நறுங்குண்ட இருதயத்துலேருந்து வர்றது. நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், நான் நேரமே போய் பாய் போடணும், நான் நேரமே போய் பெருக்கணும். அல்லேலூயாவா, ஆமாம் ஸ்தோத்திரம். வேதம் வாசிக்கிறது ஒரு பலி. உடன்படிக்கை மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஒரு பலி. மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கிறது ஒரு பலி. அல்லேலூயா. இந்த பலிகளெல்லாம் ஆண்டவர் ஏற்றதுனால தான், இந்த பலிகளெல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறதுனால தான் சாலமோன் அந்த பெரிய வேலையை செய்து முடித்தான். ஹல்லேலூயாவா. எத்தனை பேர் நான் இனி கூட்டுவேன் பெருக்குவேன்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். 1 2 வேறு யார் ஆலயத்தை நான் கூட்டுவேன்? 3 4 5 சும்மா கையை தூக்கக்கூடாது. ஆமாம், பிரின்ஸு பெருக்கெல்லாம் முடிச்சு பாயெல்லாம் போட்டு போயிட்டா. ஆமாம், அதனால் அவளை நம்ம கேட்காதுங்க. அவள் இப்போ பெண் எடுத்தவங்களை குத்த தானே செய்தா, நீ சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆமாம் ஸ்தோத்திரம். நீ பெருக்கினாலும் பெருக்காட்டாலும் எனக்கு அது தேவையில்லை. உன்னை நம்பி தந்திருக்க வேலை பெருசுமா, நான் வேதனையோடு பேசிட்டுருக்கிறேன். கர்த்தர் அதை அறிவார். சபை இன்னும் வளரலைன்னா காரணம், இன்னும் நீங்கள் சரியாக பலி செலுத்தலை, இன்னும் நேரத்தை சரியாக கர்த்தருக்கு கொடுக்கலை, இன்னும் நீ சரியாக கீழ்ப்படியலை, இன்னும் நீ அடுத்தவங்களுக்காக பாரப்படலை, அறிக்கை செய்யலை. இந்த பாரம் உனக்குள்ளே வந்தனா சாலமோனை போல. இப்போ வாசிங்க அந்த வசனத்தை. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 22 1வது வசனம், 49 1வது வசனம். லூக்கா 22 15 வசனம். இந்த 3 வசனத்தை வாசித்து நம்ம நிறைவு செய்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உதவி செய்வாராக. பின்பு தாவீது ராஜா
சபையார் எல்லாரையும் தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் என்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷருக்கு அல்ல. அல்லேலூயா. நீ உன் கையில தந்திருக்கிற அந்த வேலை பெரிய வேலை. அது மனுஷனுக்கு செய்யற வேலை இல்ல, அது கர்த்தருக்கு செய்யற வேலை. தலைக்கு மேல கையை தட்டி சொல்லு, ஆண்டவரே நீர் என்ன தந்திருக்க, நம்பி தந்திருக்க வேலை பெரியது. பாருங்க, இந்த வேலை தந்ததுக்கு முன்னாடி அவர் சூழ்நிலை எப்படி இருக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் மரணம் அடைய போறேன். அப்போ உன் கையில் ஒரு வேலை வருதுன்னு சொன்னா ஒரு இழப்பை நீ சந்திச்சு ஆக வேண்டியது இருக்குது. ஒரு இழப்பை நீ சந்திச்சு ஆக வேண்டியது இருக்குது. சாலோமோனுக்கு அந்த ராஜ்ய மேன்மை, அந்த பெரிய வேலை கையில் வருவதற்கு அங்கே தாவீது அவனுடைய ஆயுசு நாட்களை முடிக்கிறான். 49 ஆதியாகமம் 1 யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக இன்னும் கொஞ்ச நாளத்தில் நான் மரிக்க போகிறேன், என் கண் பார்வையெல்லாம் இருள் அடைஞ்சாச்சு, என் பிள்ளைகளெல்லாம் கூட்டி வா சேருங்க, நான் அவங்கள ஆசீர்வதிக்க போகிறேன். உனக்கு ஆசீர்வாதம் வரணுமா? பெரிய வேலை செய்வதற்காக, பெரிய வேலை செய்வதற்காக ஆசீர்வாதங்கள் வரணுமா? ஒரு ஆளை நீ இழந்து தான் ஆகணும். ஒரு ஆளை இழந்து தான் ஆகணும். எல்லாத்துக்கும் மேலே லூக்கா 22:15 ஆண்டவர் சொல்லும்போது அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன் உங்களோட கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். போதும், அல்லேலூயா. நான் இன்னும் கொஞ்ச நாளில் சாக போகிறேன், இந்த பெரிய வேலையை உங்கள்கிட்ட தரப்போகிறேன். எது பெரிய வேலைங்க? எது பெரிய வேலை? எது பெரிய வேலை? எது பெரிய வேலை? சாலோமோனுக்கு பெரிய வேலையாக இருக்குதுன்னு சொல்லி தாவீது யோசிக்கிறார். அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அதை சாலோமோனே ஒத்துக்கிறாரு. உண்மைதான், நான் போக்குவரவு தெரியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன், ஒத்துக்கிறாரு. ஆனால் அவன் பலி செலுத்த ஆரம்பித்த உடனே அவனுடைய நிலைமை ஆவியில் முதிர்ச்சி அடைகிறது. பலி செலுத்துகிறான், தேவனை ஆராதிக்கிறான், தேவனை அறிக்கை பண்ணுறான், தேவனுக்காய் கீழ்ப்படுகிறா, மற்றவருக்காய் பாரப்படுகிறா, ஜபம் பண்ணுகிறா, அந்த நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்குறான். ஆலயங்களை சுத்தம் பண்ணுவதில்லை, கூட்டுவதில், கழுவுவதில், ஆலயத்துக்கு முந்திக் கொள்வதில் பலி செலுத்துகிறா. இந்த பலி, இந்த 1000 சர்வாங்க பலியை கர்த்தர் பார்த்ததுனால முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலோ ஓ ஷரகலதரநாமா பிந்தின ஆலயத்தின் மகிமை ஓ பெரிதாயிருந்தது, பெரிதாயிருந்தது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, வேலை பெரிது. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, வேலை வேலை வேலை. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க அந்த வேலை பெருசுன்னு சொல்லி? அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் நேசிப்பாராக. இந்த வேலை பெரிய வேலை. இப்போ கர்த்தர் தான் ஜீவனை கொடுத்து இந்த வேலையை உங்கள் கையில் தராரு. நீங்கள் உலகமெங்கு போய் சகல ஜாதியாரை சீசராக்கி சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள்னு சொல்லி இந்த வேலையை உங்களுக்கு தராரு. இதை நம்ம கனத்தோடு ஏற்றுக்கொண்டு இந்த கனத்தை, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்ணுவதற்கு நம்முடைய ஆவி, ஆத்மாவை, சரீரத்தை தகுதிப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.